அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன்லயே ரொம்ப சின்ன சூறாவான சூரா அல் கௌசர் ஓட அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். சூரா அல் கௌசர். அல் கௌசர் அப்படின்னா அதிக நன்மை அப்படின்னு அர்த்தம். ஸ்வர்க்கத்தின் நதின்னு கூட சொல்லலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன அஅதைனாகல் கௌசர். இன்ன அப்படின்னு அர்த்தம் என்னன்னா நிச்சயமாக. இன்ன அஅதைன. அஅதைன அப்படின்னா வழங்குகிறோம். யாருக்கு அப்படின்னா இன்ன அஅதைனாக உங்களுக்கு வணங்குகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு அல் கௌசர் வழங்குகிறோம். அல் கௌசர் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அதிக நன்மை இல்லைன்னா சொர்க்கத்தின் நதி அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ஸல்லி ரப்பிக வன்ஹர். ஃபஸ்ஸல்லி ரப்பிக உங்களுடைய ரப்பை தொழுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபஸ்ஸல்லி ரப்பிக வன்ஹர். வ அன்ஹர் வ அப்படிங்கிற அர்த்தம் நம்மளுக்கு தெரியும். நம்ம எல்லா சூறாலையும் பார்த்திருக்கோம். வ அப்படின்னா மற்றும் அப்படின்னு அர்த்தம். அன்ஹர் வ அன்ஹர் அப்படின்னா அன்ஹர் அப்படின்னா தியாகம் பண்றது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃபஸ்ஸல்லி ரப்பிக வன்ஹர் தொழுங்க, உங்க ரப்பை தொழுங்க, அதே நேரம் தியாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இன்ன அப்படின்னா மறுபடியும் நிச்சயமாக. ஷானிக அப்படின்னா உங்களுடைய பகைவன். நிச்சயமாக உங்களுடைய பகைவன். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஹுவ அப்படின்னா அவன் அப்படின்னு அர்த்தம். அவன். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் பகைவனுக்கு எந்த நன்மையும் கிடையாது. குர்ஆன்லயே ரொம்ப சின்ன சூறாவான சூரா அல் கௌசர் ஓட அர்த்தம் நம்மளுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். அல் கௌசர் அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சிருப்போம் சொர்க்கத்தின் நதி இல்லனா அதிக நன்மை அப்படிங்கறது அர்த்தம். நம்ம இவ்வளவு நாள் ஓதி இருப்போம், இவ்வளவு நாள் தொழுது இருப்போம். நிறைய பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்காது. பட் நம்ம இனி அதை மீனிங்கோட படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.